வணக்கம் நண்பர்களே. பொன்முடியின் கதை முடிந்தது. முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீதான செம்மண் குவாரி முறைகேடு வழக்கில் விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் இப்ப தீர்ப்பை கொடுக்க போறாங்க. கடந்த 14 ஆண்டுகளா நீடித்து வந்த இந்த வழக்குல தீர்ப்பு அளிக்கப்பட இருக்கிறது. இது எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. கடந்த 2006 முதல் 2011 வரையிலான திமுக ஆட்சியின் போது உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி கூடுதலாக கனிம வளத்துறைக்கும் அமைச்சராக இருந்து வந்தார். அந்த காலகட்டத்தில் விழுப்புரம் மாவட்டம் வானூர் தாலுகா பூந்துறை கிராமத்தில் செம்மண் குவாரியில அளவுக்கு அதிகமாக செம்மண் அள்ளியதால அரசுக்கு 28 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தப்பட்டதா குற்றச்சாட்டு இருந்தது. இது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவரது மகனும் திமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான பொன் கௌதம் சிகாமணி, திமுக நிர்வாகிகள் கௌதம்குமார், சதானந்தன், ஜெயச்சந்திரன், ராஜமகேந்திரன், கோபிநாத் ஆகியோர் 7 பேர் மீது கடந்த 2012ஆம் ஆண்டில் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க. இவ்வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட லோகநாதன் ஏற்கனவே உடல்நலக்குறைவால இறந்துட்டார். 2012ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட வழக்கு பிறகு மீண்டும் விசாரணை தீவிரமடைந்தது. இந்த வழக்கு அடிப்படையாக கொண்டு அமலாக்கத்துறையினர் பொன்முடி மற்றும் அவரது மகன் கௌதம சிகாமணி தொடர்புடைய இடங்களில் கடந்த 2023ஆம் ஆண்டு சோதனை நடத்தினாங்க. இதையே தொடர்ந்து அமைச்சர் பொன்முடி அவரது மகன் கௌதம சிகாமணி ஆகியோர் சென்னையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு அழைத்து செல்லப்பட்டாங்க. அங்கு விசாரிக்கவும் பட்டாங்க. செம்மண் குவாரி முறைகேடு தொடர்பாக கிடைத்த பெரிய தொகை அவாலா பரிவர்த்தனைகள் மூலம் வெளிநாடுகளில் நிறுவனங்களில் முதலீடு செய்யப்பட்டுள்ளதாகவும், சோதனையின் முடிவில் முக்கிய ஆவணங்களும் 13 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பிரிட்டன் பவுண்டுகள் உட்பட 81,70,000 ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும், 41 கோடியே 90 லட்சம் ரூபாய் வங்கி நிரந்தர வைப்பு முடக்கப்பட்டுள்ளதாகவும் அமலாக்கத்துறை தெரிவிச்சிருந்தாங்க. இதற்கிடையே செம்மண் குவாரி முறைகேடு வழக்கும் விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் விசாரிச்சுட்டு வருது. இந்நிலையில இந்த வழக்கு அரசு தரப்பு சாட்சிகளா சேர்க்கப்பட்ட இந்நாள் அரசு அதிகாரிகள் 57 பேர்ல 30 பேர் புயர் சாட்சிகளா மாறினாங்க. இந்நிலையில இவ்வழக்குல அனைத்து தரப்பு சாட்சி விசாரணையும் மற்றும் இதர தரப்பு விசாரணை முடிந்து ஏப்ரல் 2ஆம் தேதி தீர்ப்பு அளிக்கப்பட உள்ளதா கடந்த மார்ச் 2ஆம் தேதி விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி மணிமொழி அறிவிச்சிருந்தார். அதன்படி இன்று இந்த வழக்கு விசாரணை விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தீர்ப்பிற்காக விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கில் குற்றம் சாட்ட முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவரது மகன் கௌதம் சிகாமணி, கோதகுமார், சதானந்தம் உள்ளிட்ட 7 பேர் விழுப்புரம் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜரானாங்க. இவ்வழக்கில் தீர்ப்பு இன்று பிற்பகல் 3 மணிக்கு அளிக்கப்படும் என தெரிவித்து நீதிபதி மணிமொழி தெரிவித்தார். தமிழக அரசியலில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிற இந்த வழக்கின் தீர்ப்பு பொன்முடி மற்றும் அவரது ஆதரவாளர்களிடையே மிகுந்த பரபரப்பை தற்போது ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் என்ன தீர்ப்பு வருமோ, அவரது கதை முடிந்து விடுமோ என்று தற்போது சோசியல் மீடியாவில் வைரலாக பேச்சு அடிபட்டு கொண்டிருக்கு.